ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்கிற இலக்கண கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மறவன் பெயர் சொல்லின் வகை அறிக. ஆப்ஷன்: குடிப்பெயர், சினைப்பெயர், கிளைப்பெயர், காலப்பெயர். ஆன்சர்: குடிப்பெயர். மறவன் அப்படிங்கிறது குடிப்பெயர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய். ஆப்ஷன்: உயர்வு வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? உருவினை காய்வோன் யார்? காய்தல் நல்லதா கெட்டதா? யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும்? ஆன்சர்: ஆப்ஷன் டி. யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும். உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய். இதற்குண்டான வினா எது அப்படின்னா, யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும். எது உணர்ச்சி வாக்கியம்? வானத்து விண்மீன்கள் என்னே அழகு. ஐயோ, பேரறிஞர் அண்ணா மறைந்தாரே. உண்மைக்கு அழிவிலாய் அல்லவா. ஆஹா, தகமைகளின் அழகே அழகு. ஆன்சர்: உண்மைக்கு அழிவிலாய் அல்லவா. ஆக்சுவல் இந்த மூணுமே உணர்ச்சி வாக்கியம். வானத்து விண்மீன்கள் என்னே அழகு. ஐயோ, பேரறிஞர் அண்ணா மறைந்தாரே. ஆஹா, தகமைகளின் அழகே அழகு. இது மூணுமே உணர்ச்சி வாக்கியம். உண்மைக்கு அழிவிலாய் அல்லவா, இது வினா வாக்கியம். அப்போ இல்லாதது எது அப்படின்னா, உண்மைக்கு அழிவிலாய் அல்லவா. சொற்களை ஒழுங்குபடுத்துக. கடலின் பெருங்காயம் கரைத்த போல. பெருங்காயம் கரைத்த போல ஆடலில், கடலில் கரைத்த பெருங்காயம் போல, கடலில் பெருங்காயம் போல் கரைதல். ஆன்சர் சி. கடலில் கரைத்த பெருங்காயம் போல. செயற்கரிய செய்களாகாதார் தவறான பிழையை சுட்டுக. ஆப்ஷன்: அடி ஏய்பு மட்டும் வந்துள்ளது. அடி எதுகை சீரெதுகை வந்துள்ளது. அடிமோனை சீர்மோனை வந்துள்ளது. அடி இயைபு சீர் இயைபு வந்துள்ளது. இதற்குண்டான ஆன்சர் அடி இயைபு மட்டும் வந்துள்ளது. ஆப்ஷன் ஏ, அடி இயைபு மட்டும் வந்துள்ளது. தவறான சொற்றொடரை நீக்குக. யாதும் ஊரே யாவரும் கேளீர். பக்கம் பார்த்து அக்கம் பேசு. பதறிய காரியம் சிதறி போகும். கழுதை அறியுமா கற்பூர வாசனை. இதில் தவறானது அப்படின்னா, பக்கம் பார்த்து அக்கம் பக்கம் பார்த்து பேசு அப்படின்னு வரும். எது நேர்கூற்று? நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினாள். மறுநாள் நான் மதுரை செல்வதாக பாரதி கூறினார். ஐயோ, பேரறிஞர் அண்ணா மறைந்தாரே. வனஜா கிரிஜாவிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள். இது நேர்கூற்று நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினாள். இதுதான் கரெக்டான ஆன்சர். செய்வினை சொற்றொடரை கண்டறிக. ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். மூவேந்தர்கள் ஔவையாரால் புகழ்ந்து பாடப்பட்டனர். மூவேந்தர்களை புகழ்ந்து ஔவையார் பாடினார். ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். இதில் கரெக்டானது எது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ. ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். ஐ. பொறுத்துக. குழந்தைக்கு தாய் பால் புகட்டினாள். தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது. தாய் உணவு உண்டாள். தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை. தாய் குழந்தைக்கு
குழந்தைக்கு தாய் பால் ஊட்டினாள் அப்படிங்கிறது தன்வினை. தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது அப்படிங்கிறது பிறவினை. தாய் உணவு உண்டாள் அப்படிங்கிறது பொறுத்துக. குழந்தைக்கு தாய் பால் ஊட்டினாள், இது பிறவினை. தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது, இது செயப்பாட்டு வினை. தாய் உணவு உண்டாள் தன்வினை. தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை, எதிர்மறை தொடர். குழந்தைக்கு தாய் பால் ஊட்டினாள், பாலை ஊட்டினாள், பிறவினை. தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது, செயப்பாட்டு வினை. தாய் உணவு உண்டாள் அப்படிங்கிறது தன்வினை. தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை, இது எதிர்மறை தொடர். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது. எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லார். இதற்குண்டான ஆன்சர் எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். வேறொருவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப பிறவினை. பயில் என்னும் சொல்லின் வினைமுற்றை காண்க. ஆப்ஷன் பயின்ற, பயின்று, பயிலல், பயின்றான். ஆன்சர் பயின்றான். நாடி என்னும் சொல்லின் வினைமுற்றை காண்க. நாடு, நாடி, நடல், நாடினான். ஆன்சர் நாடினான். துற என்னும் சொல்லின் தொழிற்பெயரை காண்க. ஆப்ஷன் துறப்ப, துறந்து, துரத்தல், துறந்தான். ஆன்சர் துரத்தல். அல் தகுல் வீதி முடிச்சிருந்தா தொழிற்பெயர். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களின் இலக்கண குறிப்புகளில் உள்ள வரிசை மாறாத இணையை எழுதுக. கருநிறம், குறுநிறம். பண்புத்தொகை, பண்புத்தொகை. பண்புத்தொகை வினைத்தொகை. பண்புத்தொகை உரிச்சொல் தொடர். வினைச்சொல் உரிச்சொல். இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருநிறம், குறுநிறம் அப்படின்னா பண்புத்தொகை உரிச்சொல் தொடர். செல் எனும் சொல்லின் வினையெச்சத்தை எழுதுக. ஆப்ஷன் சென்று, சென்ற, சென்றான், சென்றவன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்று. உ அல்லது ஈ முடிஞ்சா வினையெச்சம். மாட்சி சொல்லின் பெயர் சொல்லின் வகையை அறிக. ஆப்ஷன் இடப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், காலப்பெயர். ஆன்சர் பண்புப்பெயர். அன்னி சொல்லின் பெயர் சொல்லின் வகையை அறிக. காலப்பெயர், இடப்பெயர், கிளைப்பெயர், தொழிற்பெயர். ஆன்சர் கிளைப்பெயர். சந்திப்பிழையற்ற தொடரை உருவாக்குக. புரட்சிப்பூக்கள் பூத்து குலுங்கியது புதுவையில் புரட்சி கலைஞர் பாரதிதாசன் தோன்றினார். புரட்சிப்பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். புரட்சிப்பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கலைஞர் பாரதிதாசன் தோன்றினார். புரட்சிப்பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கலைஞர் தோன்றினார். இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டு தான். புரட்சிப்பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கலைஞர் பாரதிதாசன் தோன்றினார். கற்றவன் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஆப்ஷன் கற்க, கற்று, கல், கல். ஆன்சர் ஆப்ஷன் சி கல். ஏன்னா வேர்ச்சொல் எப்பவுமே எப்படி வரும்? கட்டளை பொருளில் தான் வரும். கல். சரியாக பொருந்தி உள்ளது எது? செந்தாமரை வந்தாள். உவமைத்தொகை.
நீர்வழி உருவகம் குணமிலார் பண்புத்தொகை குறுநிறம் உரிச்சொல் தொடர். இதில் சரியாக பொருந்தியுள்ளது எதுனா நீர்வழி உருவகம். இதுதான் சரியாக பொருந்திருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.